வணக்கம். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பேசினதை ஒரு வீடியோ முழுசாக கேட்டேன். 1 மணி நேரம் 26 நிமிஷம் பேசியிருந்தார். அற்புதமான பேச்சு. அதாவது பெரியார் யார் அப்படிங்கிறத முழுசாக, அதாவது புதுசாக வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இவருடைய பேச்சை 1 மணி நேரம் கேட்டிருந்தாங்கன்னா பெரியார் என்பவர் யார் அப்படிங்கிறத படிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஏன் பெரியாரை பற்றி இப்படி பேசுகிறாரு, திரும்ப அப்படி பேசுகிறாரு, அப்போ நம்ம பெரியார் அப்படி என்ன செஞ்சிருக்காரு பெரியார், அதை போய் தேடி பார்த்து படிப்போமே அப்படின்னு படிக்க வைக்கக்கூடிய ஒரு பேச்சு. இவர் பேச்சு கேட்டிருந்தாவே மறுதளிக்க மாட்டாங்க, மாறி போக மாட்டாங்க, சிந்தனை செயல்படாது. இவர் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த 1.25 மணி நேரமும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், 1.26 நிமிஷம் என்னமோ. இப்போது பெரியாரினுடைய தேவை எங்கே இருக்குது, அவர் யார், அவர் எங்கே தனித்து நிற்கிறாரு, ஏன் அவர் போற்றப்படுகிறார், செத்து இறந்து போய் 52 வருடங்கள் கழித்தும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவன் உலகத்தில் எத்தனை பேர்னு பார்த்தாக்கா ரொம்ப குறைவு, மிகவும் குறைவு. இப்போ காந்தியடிகளை கும்பிடுறோம், நேருவை பார்க்குறோம், அவர்கள்லாம் ஒரு பதவியில் இருந்தவங்க. இவர் யார் கூட ஒப்பிடணும் அப்படின்னா சேக்குவேரா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட ஒப்பிட வேண்டிய ஒரு தலைவர். பிரபாகரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட ஒப்பிட வேண்டிய ஒரு தலைவர். பிரபாகரனே பிரபாகரனே திராவிடம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டவர், பெரியாரை ஏற்றுக்கிட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறார். புதிதாக பெரியாரை பற்றி தெரியாத அடுத்த தலைமுறையினருக்கு சரியான ஒரு பாடம் எடுத்திருக்கிறார் திருமா அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா பேசியிருந்தார், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது பெரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வசதியான குடும்பத்தில் வாழ்ந்தார். அவங்க அப்பா பல கோயில்களுக்கு அறங்காவலராக இருந்தார். ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவர் வெளியில் நான் சன்னியாசம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போய் அங்கே இவங்க பண்ணுற அட்டாசிட்டி தாங்க முடியாமல், அங்கே இந்த பார்ப்பனர்கள் பண்ணுற அட்டாசிட்டி தாங்க முடியாமல், கொடுமையை தாங்க முடியாமல், அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் திருப்ப அங்கேருந்து இங்கே அவர் ஒரு சில விஷயங்களில் அரசியலில் இறங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றார். அப்போது இவர் யார் விமர்சிக்க முடியும் அப்படின்னா, இவரை பெரியாரை விமர்சிக்கிறது, பெரியாரை ஒன்றும் ஒரு இது இல்லை, அப்படியே பெரிய இது இல்லை. பெரியார் சாமியவே விமர்சித்தார், பெரியாரை விசாரிக்கிறதுல தப்பு இல்லை. பெரியார் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, அருமையான ஒரு வாசகங்க. இவ்வளவு பேசியிருக்காரு, இவ்வளவு பண்ணியிருக்காரு, உலகை 3 முறை சுற்றி வரலாம். அவர் பேசுகிறதுக்காக சென்ற தூரம் உலகை 3 முறை சுற்றி வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கணிப்பில் புள்ளி விவரங்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட பல நாட்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உட்காந்து கேட்டாக்கா அப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் அவ்வளோ நிறையா பேசியிருக்காரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் ஏன் அப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. அவர் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை, நல்ல சகல வசதி வாய்ப்புகளோடும் இருந்த பிள்ளை, சமூகத்தில் மரியாதை, இப்போ நம்மளை மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்லை, சமூகத்தில் மரியாதையாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அவர் ஏன் நமக்காக போராடணும், சூத்திரர்களுக்காக போராடணும், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடணும், ஏன் சாதிய ஒழிப்புக்காக போராடணும் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி. இன்னமும் சூழ்நிலை மாறல, 2000 வருடங்களாக இன்னும் அப்படியே தான் இருக்குது. பெரியார் வந்ததுனால் கொஞ்சம் நீர் பூத்த நெருப்பாக மாறி மேலே சாம்பல் படலாம் தான் பூத்திருக்கே ஒழிய இன்னும் நெருப்புன்னா அணையாது. அதுக்கு பெரியாரை ஏற்று தூக்கி பிடிக்கணும். ஆனால் இப்போ ஒரு சில தருதலைங்க நமக்கு என்னான்னு பேசுகிறேன், கண்டவெல்லாம் பேசுகிறான். திரும்ப கூட சொன்னார், கண்டவெல்லாம் பேசுகிறான். ஏன் பேசணும், எதுக்கு பேசணும், ஏன் இவங்களே உயர்த்தி பேசுவாங்க. அதாவது இவங்க அடையாளம், இவங்களுடைய அடையாளம் வெளியில் தெரிகிறதுக்கு எப்படின்னா, நம்மளை யாருன்னு வெளியே காட்டிக்கிறதுக்காக வேண்டி பெரியாரிய மேடையை யூஸ் பண்ணிக்குவாங்க. பெரியாருடைய மேடையை யூஸ் பண்ணி பெரியார் ஆனதுக்கப்புறம், நல்லா பிரபலமானதுக்கப்புறம் திரும்ப எங்கிட்ட காசு ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு பெரியாரை தூற்றுவது, வயிற்று பிழப்புக்காக இந்த வேலையை செய்கிறது.
பெரியார் வயிற்று பிழப்புக்காக வேலை செய்யலை. பெரியார் வந்து அதாவது அவர் எந்த அளவுக்கு அவர் கீழ்த்தளமாக கீழே அவர் இறங்கி போனார் அப்படின்னா, மலத்தையல் வீசக்கூடிய அளவுக்கு, செருப்பையல் எறியக்கூடிய அளவுக்கு அவர் வந்து கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார். அவர் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டது அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கோ இல்லை அவர் சொத்து சுகத்துக்கோ எல்லாம் செய்யலை. அது இந்த மக்களுக்காக தான் செஞ்சார். இந்த உழைப்பு இந்த மக்களுக்காக தான் செஞ்சார். இன்றைக்கி நம்ம உட்காந்து இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் பெரியார் தான். இன்றைக்கி இந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பெரியார் தான். ஏன் தமிழ்நாடு சுயமரியாதையோடு இவ்வளோ பெரிய இவ்வளோ முன்னிலையில் இருக்குது? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது? எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தானே சுதந்திரம் கிடைத்துச்சு. எல்லாத்துக்கும் எலெக்ஷன் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் சிஎம் வந்தாங்க. எல்லாத்துக்கும் பண்ணாங்க. ஏன் தமிழ்நாடு மட்டும் வளர்ந்து நிற்கிது? எல்லா துறையிலையும் வளர்ந்து நிற்கிது. கல்வி, பெண்கள் பாதுகாப்பு, மனிதனினுடைய சுயமரியாதை, வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், படிப்பு, இன்னும் எவ்வளவோ இன்னும் எல்லா விஷயங்களையும். அப்போது எதுக்கு இந்த மாற்றம் வர்றதுக்கு என்ன? மனிதனுக்கு சுயமரியாதையை ஊட்டியதுனால தான் இந்த மாற்றம் வந்துச்சு. சுயமரியாதை இல்லைன்னா அந்த மாற்றம் வராது. அந்த சுயமரியாதையை யார் ஊட்டினது? நம்மெல்லாம் எப்படி இருந்தோம்? 1940, 30, 20, 1900 எப்படி இருந்தோம்? நம்ம தாத்தன் பாட்டன் போட்டோம்லாம் கோமணத்தை கட்டிக்கிட்டு வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். இவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஆங்கிலத்தை படிக்க சொல்லி, ஆங்கிலம் படிங்கன்னு சொல்லி மனிதனுக்கு சுயமரியாதையை ஊற்றி அத்தனை பேருக்கும் கல்வி கொடுக்கணும்னு யோசித்து கல்விக்கு கண் திறந்த காமராஜர் எப்படியாப்பட்ட ஆள்? அவர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர்னு சொல்கிறோம். அவர் கல்வி அந்த ராஜாஜி மூடின அந்த குலக்கல்வின்னு சொல்லிட்டு மூடின அந்த குலக்கல்வியை கொண்டு வந்துட்டு இந்த சாதா பள்ளிகளை நம்மளை மாதிரி இந்த பள்ளிகளை மூடினதுனால பெரியாரால் தான் காமராஜர் வந்து அந்த பள்ளிக்கூடங்களை திறந்தார். இன்னும் சொல்லப்போனால் காமராஜர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆகுறதுக்கே பெரியார் தான் துணை புரிஞ்சிருக்கார். அவருக்கு தைரியம் கொடுத்து நீங்கள் நில்லுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், இது என்னங்க நமக்கு இது வேண்டாத வேலை அப்படின்னு தான் பெரியார் ஒதுங்கி போனாராம். ஆனால் காமராஜர் ஒதுங்கி போயிருக்காரு. இது நமக்கு வேண்டாத வேலைங்க, இது அரசியல் நம்ம சொந்தத்துக்காக பாடுபட்டோம், சுதந்திரம் கிடச்சிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் பெரியார் தான் காமராஜரை கொண்டு வந்து நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு அதன் மூலமாக தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டார் பெரியார். 10,000 பள்ளிகளுக்கு மேலே காமராஜர் திறந்து வைக்க காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் அப்படிங்கிறது தான் இந்த நிதர்சனமான உண்மை. இதையெல்லாம் மறைச்சிட்டு இந்த எப்படி சொல்கிறது, எல்லாரும் சொல்லிட்டாங்க, திட்டாங்க, இவங்களை திட்டவும் முடியும், நாகரிகமாக இருக்கும். பெரியார் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சில்றீங்க. ஆனால் இப்போ தந்தை பெரியார் திராவிட கழகம் பண்ணுறது சரியான வேலை. என்ன சரியான வேலை அப்படின்னா பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், பெரியாருடைய அந்த சிந்தனைகளை அந்த வளர்ச்சியை அந்த சிந்தனைகளை விளைந்த அந்த வளர்ச்சியையும் பேசிக்கிட்டே இருக்கணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். மக்கள் வந்து எப்படின்னா சீக்கிரம் வந்து ஒரு விஷயங்களையும் மறந்துடுவாங்க. நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கணும். பெரியாரை திட்டுறாங்க பாரு, இவங்கள பற்றியும் நம்ம பேசணும். மக்களுக்கு இவங்களை அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இல்லைன்னா இவங்க பெரியாரை துவேஷமாக பேசி 1க்கு 2 பெண்கள் என்ன சொல்லுவாங்க, பெரியார் வந்து காம இச்சை வந்தால் தாய் கூட மகள் கூட யார் கூட வேணாலும் படுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் பெரியார். இவர் பெரியாரா? இவர் பெண் பாதுகாவலரா? இவர் சுயமரியாதையா? இவர் தான் பெண்களினுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். நல்லா தெரியும் அவனுக்கு ஏன் பேசுகிறோன்னு தெரியும். பெரியார் எவ்வளவு பெண்களுக்காக உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதை பேசுகிறான் அப்படின்னா அப்போ நம்ம விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான், பெரியாரை போட்டு மிதிச்சிடும். அவன் தான் கிடப்பாறையே எடுத்துகிட்டு வரானே, நெஞ்சை குத்தி கிழிக்கிறாங்களாம். பார்ப்பனர்களுக்கே வராத ஒரு தைரியம் திமிரு இவனுக்கு வந்துருக்குன்னா அப்போ அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பான்? அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட சன்மானம் எவ்வளோ இருக்கும்? பெரியாரினுடைய பெயரை சீரழிப்பதற்காக இவனுக்கு கொடுக்கப்பட்ட சன்மானம் எவ்வளோ இருக்கும்? சற்று சிந்திச்சு பாருங்கள். காசுக்காக விலை போனவன் பேச்செல்லாம் வந்து நம்ம பேசுகிறதா அப்படிங்கிற முதலெல்லாம் எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு காசாக வாங்கிட்டு பேசுவான்டாவன் பரதேசி பிச்சைக்கார பையன்.
பிச்சைக்காரன்ட்ட வந்து இப்போ முதல்ல வந்து திரள் நிதி அந்த நிதின்னு திரட்டி தின்னவங்க தானே. தமிழனுடைய பேரை சொல்லி தானே தின்ன மலையாளி குடும்பம் தானே அந்த குடும்பம், மலையாளிகள் தானே. சரி, நம்ம அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது, அது தவறு. ஏன்னா ஆனால் திட்டக்கூடாது அப்படி நம்ம மரியாதையை பேசணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் மரியாதையை நடந்துக்கணும்ல. அப்போ நீ வந்து பெரியாரை வந்து கடப்பாரை எடுத்து அடிக்க வரனா எதுக்காக அடிக்க வர? அவருக்கு பொன்னாடி பிள்ளைங்களுக்காக பாடுபட்டாரா? இல்லை அவர் சொத்து சேர்க்கணும் பாடுபட்டாரா? அவர் சிஎம் ஆயிருக்கு. ராஜாஜிக்கு முன்னாடி, ராஜாஜிக்கு பதிலாக இவர் சிஎம் ஆகிருக்க வேண்டியது. காங்கிரஸ் கட்சியில் இவர் சிஎம் ஆகிருக்க வேண்டியது. காங்கிரஸ் கட்சியில் அன்னைக்கு இருந்தவங்க பூராவுமே ஆர்எஸ்எஸ்காரங்க தான். இன்றைக்கும் பாதி பேர் அவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க தான். அப்போது அவர்கள் இந்த சமதர்மத்தை உண்டு பண்ணுறதுக்கு பெரியார் முயற்சி எடுக்கும்போது அவருக்கு முடியாமல் போகும்போது தானே பெரியார் வந்து தன்னிச்சையாக வந்து காங்கிரஸ் வேணாம், ஒன்றும் வேணாம், காங்கிரஸை ஒழிச்சேத்திருவோன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அதுக்கப்புறம் தானே அந்த சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு இவனை மாதிரி விலை போகணும்னு நினச்சிருந்தாக்கா பெரியார் எப்படியெல்லாம் விலை போயிருப்பார்? எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க அன்றைக்கி இவர் கேட்டிருந்தாக்கா? இவர் காசு தேவையில்லைங்க, இவர்கிட்ட காசு நிறையா இருக்குது. இவனை மாதிரி பஞ்ச பரதேசி இல்லைங்க, பரதேசி இல்லை. பொழப்பு நடத்துறதுக்காக நம்ம மக்களை காவு கொடுக்கணும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை காவு கொடுக்கணும், பெரியாருடைய பேரை டேமேஜ் பண்ணணும், கலைஞருடைய பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு இல்லாத ஒன்றை கொண்டு வந்து பேசுகிறார். திரும்ப என்ன பேசுகிறாரு? தேசியம் என்றால் என்ன? தமிழ் தேசியம்னா என்ன? மொழிவெளி தேசியம்னா என்ன? மண்ணு இந்த திராவிட அப்படின்னா என்ன? இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த காணொலியில். முட்டாளுங்க, காசை வாங்கிட்டு பேசுகிறவங்க, காட்டி கொடுக்குறவங்க, இவங்கெல்லாம் திரும்ப பேச்சு கேட்கணும். திருமாவுக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்துருப்பாங்க, என்னென்ன பேசியிருப்பாங்க, என்னென்ன கேட்டிருப்பாங்க, என்னென்ன உனக்கு கொடுக்குறேன்னு ஆசைபாத்தை காட்டியிருப்பாங்க. இப்போ திருமாவையே பெரியார்னு சொல்கிறான்ல, எதுக்கு? திருமாவை மயக்கு வருதுக்கு மயங்குற ஆளா அவர்? அவர் காசு வாங்கிட்டு எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம்ல. அவர் ஒரு 4 எம்பி சீட்டை வாங்கிட்டு எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம்ல. அவர் நாளைக்கு ஆட்சியில் எனக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா எனக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, நாங்கள் எங்களுக்கு வந்து துணை முதல் பதவி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு தானே முயற்சி பண்ணோம் அந்த ஆதவர்ஜினாங்கிற ஒருத்தன். இவர் தானே எதுக்கும் கண்டுபடாமல் அவர் பாட்டுக்கு ஐயா சாமி போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டார். அப்போ பெரியாரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இருக்குது, தேவை இருக்குது. யார் யார் பெரியாரை துவேஷமாக பேசுகிறாங்களோ அவர்களை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டி இருக்குது. ஒரு பொம்பளை வந்து பேச்சு, பெரியார் தாலியை இருக்க சொன்னார், பெண்களின் தாலியை இருக்க சொன்னார். அவங்க வீட்டு பொம்பளைங்கெல்லாம் அப்படியே தொங்க தாலி போட்டுக்குவாங்க. ஆனால் இவன் அடுத்த வந்து தாலியை வந்து அறுப்பான். எதுக்கு அறுக்க சொன்னார், ஏன் அறுக்க சொன்னார் அது தெரியுமா? அதெல்லாம் பேசுகிறது இல்லை. எவனை காசு கொடுக்குறாங்க, 4 காசு பொழப்பு. இந்த பொழப்பு ஒருத்தர் மேலே அவதூறாக ஒன்று சொல்லி ஒரு பொழப்பு நடத்துறதுக்கு வேறு ஏதாவது செய்யலாம். பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறதுனால அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு பார்க்குறோம் நம்ம. வேறு ஏதாவது செய்யலாம். சட்ட எரிப்பு போராட்டம் நடத்தினார், எதுக்கு நடத்தினாருன்னு தெரியுமா? இந்தியை எதுக்கு எதிர்த்தாருன்னு தெரியுமா? மணியரசனுங்கிற ஒருத்தர் சொல்கிறார், இந்தியே வந்து பெரியார் இந்திய எதிர்ப்புக்கு ஒன்றுமே பண்ணல, ஆனால் அந்த கிரெடிபிலிட்டியை மட்டும் இவர் எடுத்துக்கிட்டார். இது எப்படியா உனக்கு தெரியும்? நீ பார்த்தியா? நீ நேராக இருந்தியா? பெரியார் வாழ்ந்த காலத்தில் நீ இருந்தியா? இல்லை பெரியார் என்ன செஞ்சான்னு பார்த்தியா? தெரியும் அவருக்கு, மணியரசனுங்கிறவருக்கு தெரியும். ஆனாலும் திரிப்பு எப்படியாவது பெரியார் பேச்சு டேமேஜ் பண்ணணும். அவரும் கிட்டத்தட்ட ஒரு சங்கி தானே, பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அப்படி இன்னும் நம்ம பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. நான் பெரியாரை எவன் பேசுகிறானோ அவங்கள பூரா அம்பலப்படுத்தி அவங்கள நாராக கிழிக்கணுங்க. இவ்வளோதான். தந்தை பெரிய திராவிட கழகம், அதர்மம் மனோஜ், யூடியூப் ரோட்டர்ஸ் மைனரு, பேரலையில் இருக்கிறவங்க, செந்தில்வேலன்னு, ஜியோ சகாப்தண்ணா, எல்லாருமே செய்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து செய்வோம். இவர்கள் வந்து பெரியாரை மட்டும் டேமேஜ் பண்ணல, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கருத்தியலை. பெரியார் என்பது ஒரு கருத்தியலுங்க, ஒரு சித்தாந்தம்.
அவர் இல்லைன்னா தமிழ்நாடு இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியும். ஏன் வளரல இன்னும்? ஏன் நார்த் சைட்லாம் வளரல? இன்னும் அப்படியே இருக்குது. அப்படியே இருக்குதுங்க. போயிட்டு வந்தவங்கலாம் வந்து அங்கேருந்து பொழைக்க வராம பாருங்க. அவன் காரி துப்புறாங்க. எங்கள் ஊர் ஐயோ எதுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. 25 வயசாகுது, 20 வயசாகுது, பேர் கையெழுத்து போட தெரிலங்க. அவன் பேரை சாதாரணமாகவே இங்கிலீஷில் நானே பேர் எழுத தெரியல. ஹிந்தியில் கூட எழுத தெரியல. ஹிந்தியிலே இப்படியே தான் கையெழுத்து போடுறான். அப்படியே மெதுவாக தான் கையெழுத்து போடுறான். அப்போ எந்த அளவுக்கு கல்வி அங்கே இருக்குது. ஒரு காணொலியில் பார்த்தோம்ல 5, 6, 7, 6, 7, 8 3 கிளாஸுக்கு ஒரே ரூம், ஒரே டீச்சர் தான். அங்கிட்ட ஒரு 4 பிள்ளைங்க, இங்கிட்ட ஒரு 4 பிள்ளைங்க, இங்கிட்ட 4 பிள்ளைங்க தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. அவ்வளவுதான் உட்காந்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. அப்போது அந்த வளர்ச்சியை கொடுத்தது யார்? அந்த சிந்தனை, அந்த சுயமரியாதை தான். அந்த சுயமரியாதையை கொடுத்தது யார்? பெரியார் தான் படிக்க வச்சாரா? பெரியார் தான் படிக்க. ஆமாண்டா, பெரியார் தான் படிக்க வச்சார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்தில் படித்தாங்க. நக்கீரன் படிச்சிருந்தார், ஔவையார் படிச்சிருந்தாங்க, அதியமான் படிச்சிருந்தார். அன்றைக்கி இருந்த பழங்கால சோழர்கள், சங்ககால சோழர்கள்லாம் படிச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நடுவில் நம்ம பாட்டன் பூட்டன் தாத்தன் ஏன் படிக்கலை? என்ன காரணம்? சமஸ்கிருதம் படித்தாதான் தமிழ்லேயே பட்டம் வாங்க முடியுமா? பட்டம் வாங்கிறதுக்கே சமஸ்கிருதம் படிச்சிருக்கணுமா? அப்படின்னா அப்போ நம்மளுக்கு யாருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? முட்டா பயல்களுக்கு இது தெரியுமா? தெரியாது. தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு பொழப்பு நடத்துறதுக்காக, வயிற்றுக்கு சோறு திங்கிறதுக்காக, இது வரைக்கும் தான்டா சோறு, இதுக்கு கீழே போனால் அதுக்கு பேர் வேறு. இந்த பொழப்பு நடத்துறதுக்கு பெரியாரை இகழ்ந்து தான் அந்த பொழப்பு நடத்தணும்னா அந்த பொழப்பு உங்களுக்கு எதுக்குடா? நீ நல்லா இருக்கணும், நீ இந்த மாதிரி கோட்டு சுட்டுலாம் பேசிக்கிட்டு மேடையில் ஏறி பேசணும் தான்டா அவர்லாம் பாடுபட்டார். சூத்திரர்கள் மேலே வரணும்னு அவர் நினச்சார். அவர் சாகும்போது கூட நான் எல்லாத்தையும் சூத்திரனாக விட்டுட்டு போகிறேனே, அதுலேருந்து என்னால் விடுவிக்க முடியலையே அப்படின்னு வேதனையோடு தான் சொல்லிட்டு தான் செத்தார். அந்த அறிவு கூட இல்லையாடா உங்களுக்கு? பெரியாரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, தராதரம் இருக்குது? மொத்த சொத்துக்களையும் விற்று கல்யாணம் பண்ணாமல், கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட வாழாமல் சன்னியாசியாக போய் இந்த ஊருக்காக, இந்த மக்களுக்காக செருப்படிப்பட்டு, விளக்கமாத்தடிப்பட்டு, கல்லடிப்பட்டு, மலத்தால் அடி வாங்கி இவ்வளவும் வாங்கி இந்த மண்ணுக்காக உழைச்சவரை போகிற போக்கில் தூசாமல் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறேன்னா எவ்வளோ திமிர் இருக்கும், ஒரு தெனாவட்டு இருக்கும். கேட்டால் பச்சை தமிழங்கிற, பச்சை மட்டையில் அடிப்பாங்கிற, நான் தான் பச்சை தமிழங்கிற. நீ உன் கதையை கேட்டால் நான் சிரிக்கிறாங்க. மலையாளத்தில் கேரளாவில் பிறந்து வளர்ந்து ஆந்திராவில் பிறந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ பண்ணுற அநியாயம் அட்டுழியம். அப்பா மக்களே, நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். பெரியாரை தொட்டால் தமிழ்நாடு கீழ், பெரியாருடைய சித்தாந்தங்கள் அதனுடைய தாக்கம் குறையும் என்றால் தமிழ்நாடு தாழ்ந்து போக போகிறதுன்னு அர்த்தம். திருமா தெளிவாக சொல்லியிருக்காரு. வேணா திருமாவோட பேச்சை எல்லாருமா கேளுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.